அப்படியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்லேயே நம்ம மியா நின்றுக்கிட்டு இருக்கா ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. ஹீரோ ஓடியே வந்து கேட்குறான், இவ்வளோ நேரம் நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க உங்களுக்காக தான் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு கூட்ட போயிட்டு, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டீலாம் கொடுக்குறான். டீ குடிச்சிட்டு ஹீரோ சொல்கிறான், வந்து இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஒன்று ஹீரோ நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பாளா, பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அவளுக்கும் போவே பற்றி விடுறான். இவ பார்க்குறா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு கதைன்னு இருக்கும் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேட்குறான், இது மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மா எதுவும் சொன்னாங்களா உன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோயினி சொல்கிறா, உங்கள் அம்மாவால் தான் இன்றைக்கி நான் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துன்னு தருமா அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா வந்து உண்மையாகவே அவள் சொல்லலை, சொன்னால் பிரச்சனை வரும்ல, அந்தளவு சொல்லலை. அதோட எங்கள் வீட்டை விட இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் கேட்குறான், அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஹீரோயினி சொல்கிறேன், ஏன்னா இங்கே வேலை பார்க்குற யார் மூஞ்சிலையுமே எந்த ஒரு கவலையும் இல்லை, அதாவது ஒரு மாதிரி மங்களா யாருமே இல்லை அப்படி. ஏன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அம்மா தான் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க போல், அதனால தான் எல்லாருமே நல்லா இருக்காங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோத்தை பார்த்துட்டு இது மாதிரி யாருமே சொன்னது இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா வில்லி மாதிரி தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறான், இது மாதிரி நீ இன்றைக்கி ஒன்றும் ரொம்ப வேலை செய்யலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினி சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, நான் எப்போதும் போல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹீரோயினியை சாச்சிக்கிட்டு அத்தோடைய அந்த நைட் முடிஞ்சிருது. மறுநாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வந்துட்டு இருக்கா, இன்றைக்கி அவங்கள்ட்ட எப்படியாச்சும் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்டனா கியோக்கோட அம்மா கிட்ட தான். அவங்க ரூமு கதவை தட்டிட்டு நான் தான் மியோ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களும் உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வந்து பார்த்தா அவங்க இன்னும் படுத்துருக்காங்க பெட்டில். ஏன் என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை மோ தப்பு தான், உன்னால தான் என் ஹஸ்பண்ட் என்னை திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சொல்கிறா, உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன நீ என்கிட்ட பேச போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டை பற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னென்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து குடும்பம்னா எப்படி இருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. நீங்கள் எல்லோரும் இங்கே குடும்பமாக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்களும் அவர் மட்டும் சண்டை போடுறீங்க, ஏன் அதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க கத்துறாங்க, உன்ன மாதிரி வெளியே ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ ஏன் அதெல்லாம் பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ சொல்கிறா, இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது என் ஹஸ்பண்டோட நல்லதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இந்தம்மா கத்திடுறாங்க, வாய முடி, உனக்கு இதை பற்றிலாம் தேவையில்லை, ஒழுங்கு முறையாக வெளில போ அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. அவ்வளோதான். நம்ம மியவும் வெளில வந்துடுறான். அங்கே இருக்க மெய்டு தான் மியோக்கு டீ போட்டு கொடுத்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, அவங்க வந்து கியோக்கா வந்து இந்த வீட்டோட ஹெட்டு இவன் தானே எடுத்தது, அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க அப்பா வந்துடுறாரு. ஆமாம், அதனால தான் கியோக்காவுக்கும் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காமையே வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மியோட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி என்னை மன்னிச்சிருமா, அவள் இப்படி மாறினதுக்கு நானும் ஒரு காரணம் தான். ஏன்னா இந்த குடும்பம் வந்து எப்படி ஒரு முக்கியமான குடும்பமாக வெளில எல்லாரும் எப்படி எதிர்பார்ப்பாங்க இந்த குடும்பத்தை, அது மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் எப்போதுமே பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாகவே இருக்கணும்டே இருக்கா, அதனால தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம மியோக்கும் யோசனை வரும். ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்க்குறப்ப ஹீரோவும் இப்படி தான் இருந்திருப்பான் அவங்க அம்மா மாதிரி. அதான் இவன் சொல்கிறா, அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காளா. உடனே எல்லாம் சிரிச்சிட்டு, ஆமாம்மா நீ வந்து கியோக்காவுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. வெளில பார்த்தா எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரே சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்னு வெளில வந்து பார்த்தா ஒரு லேடியும் ஒரு பையனும் வந்திருக்காங்க. அவங்க வந்து கத்திகிட்டு இருக்காங்க, இது மாதிரி என் பையன் வந்து டீமனை பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ அங்கே தான் இருக்கான். ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். அந்த பையன் சொல்கிறான், இது மாதிரி வில்லேஜில் இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து போனோம் என் ஃப்ரெண்டு கூட, ஏன்னா இங்கே ஏதோ புதுசாக ஒரு வெளியால் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்களா, அவனை துரத்தி விடலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் அங்கே இருக்க டீமன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டுட்டு யாருமே தப்பிக்கலை, நான் மட்டும்தான் அப்படியே தப்பிச்சு வந்தேன், இப்படியே போச்சுன்னா நம்ம வில்லேஜுக்கே பிரச்சனையான்னு சொல்லிட்டு போய் அப்படியே கீழே விழுந்துடுறான் மயங்கி. உடனே ஹீரோ இதை பார்த்துட்டு நான் உடனே வில்லேஜுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். மியோ நீ இங்கேயே பத்திரமா இரு, இங்கே தான் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மியோ வந்து நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே கட்டுறாங்க. அவன் போயிடுறான். உடனே இந்த மயங்கி விழுந்தானா ஒரு பையன், அவனை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மியோ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, நம்மளோட பவரை வச்சு இவருக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கா. அதோட ஆரத்த சொன்னதையும் வச்சு பார்க்குறான். ஏன்னா இவளாக அவர் பவரோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதையும் வச்சு பார்த்துட்டு இருக்கா. உடனே இந்த கியோக்கோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு யாரை கேட்டு இவனை உள்ளே தூக்கிட்டு வந்தீங்க, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரில, ஏன் மயங்கி விழுந்தான்னு தெரில, இவன் பாட்டுக்கு நம்மளை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா பிரச்சனை எதுவும் மட்டும்னா என்ன பண்ணுறது, உடனே அவனை வெளில தூக்கிட்டு போங்க,
உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணால பிரச்சனை வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க திட்டுறாங்க. உடனே அவள் சொல்கிறா, இல்லை நான் வந்து என்னோட பவரை வச்சு இவருக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவங்க சொல்கிறாங்க, யார்கிட்ட கதை விடுற, உனக்கு பவர் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமா. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து இவளோட பவரை வந்து சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் தான் ஃபஸ்ட்டு சீசனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது இவங்களுக்கு தெரியாது. உடனே அவள் சொல்கிறா, இல்லை எனக்கும் பவர் இருக்குது, நான் வந்து உஸ்பா ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அதிர்ச்சியாகிறாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலியோட ஐடென்டி வெளிலே தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. அதனால இவளும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ தெரிஞ்சோன்னே, ஏன்னா அது வந்து பவர்ஃபுல்லான ஃபேமிலியாக இவங்க பார்க்குறாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கியோகானை பாராட்டணுங்கிறதுக்கு தானே இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன், என்னோட வேலையை நான் செய்யணும், அவருக்கு உதவியாக இருக்கணும் தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உடனே இவங்க கேட்குறாங்க, அப்போ உன் உயிரை பணைய வைக்க நீ தயாராக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவள் சொல்கிறா, என் ஹஸ்பண்டுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள. சொல்லிட்டு அந்த படுத்துருக்கான அந்த மயங்கி போய் ஒருத்தன் அவன் கை மேலே கையை வைக்கிறான். வச்ச அனைவ வந்து கனவுல ஊற்று போயிடுறான். அங்கே பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. தூரத்தில் ஒரே ஒரு பெரிய மரம் இருக்குது. அதை நோக்கி வேகமாக ஓடிட்டு இருக்கா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓடிட்டு இருக்கப்ப மியோ நிறுத்து அப்படின்னு ஒரு சவுண்டு. டப்புன்னு கனவு உலகத்துலேருந்து வெளில வந்துடுறா. யாருன்னு பார்த்தா ஆராத்தா அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.